அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதான்டி நமக்குள்ள சண்டையா வருதுல்ல, அத மறந்து நம்ம நார்மல் ஆகிறதுக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்களா? கோயில்னு சொல்லல, கோயில் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எங்கேயா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் மதியம் படம், காலையில கோயில், ஈவினிங் ரெஸ்டாரண்ட்னு இப்படி பிளான் பண்ணி கூட்டிட்டு அப்ப அவங்க சொல்லனா நீ என்ன கூட்டிட்டு போயிருக்க அப்படிதான் பாண்டி. இதெல்லாம் நீயா யோசிச்சு பண்ண நினைச்சேன். ஆனா நீ அவங்க சொல்லி தான் பண்ணிருக்கல. எல்லாத்துக்கும் உனக்கு அவங்க தான் சொல்லணுமா? அவங்க சொல்லனா நீ இதெல்லாம் யோசிக்கவே மாட்டே. நான் சொல்றதெல்லாம் கரெக்டான ப்ரூவ் பண்ணிட்ட பத்தியா நீ? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அவங்க உன்னை வெளியில கூட்டு போக தானே சொன்னாங்க. அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச நீ? எனக்கு புரியல வானதி. நீ ஏன் என் ஃபேமிலியை இவ்வளவு குறை சொல்ற? நீ எதுக்கு நமக்குள்ள என்ன நடந்தாலும் உன் அன்னிக்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் அப்டேட் பண்ணல. சோழ உன்னை கூட்டிட்டு போய் பேசினால, அவங்க கிட்ட என்ன பத்தி லிஸ்ட் போட்டு குறை சொல்லியிருக்கேன். அதை பத்தி வீட்ல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். சொன்னதான் இது. ஆனா அவங்க முழுக்க முழுக்க உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் நமக்குள்ள சண்டை வருதுன்னு சொன்னாங்க. என் வீட்ல எல்லாருமே உன் மேல அக்கறையா தான் இருக்காங்க. சேர அண்ணா உங்ககிட்ட ஆசையா பேசுறாரு. நிலா அண்ணி, சோழன் ரெண்டு பேருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சோழன் உங்ககிட்ட அன்னைக்கு பேசினான். அண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சோழன் எல்லாம் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான். அதான் அவன் கேரக்டர். ஆனா அவனே உன்னை வெளில கூட்டு போய் நம்ம பிரச்சனையை சரி பண்ணணும்னு ட்ரை பண்றான். இப்படி என் வீட்ல எல்லாருமே உனக்கு ஃபேவரா தான் இருக்காங்க. ஆனா நீ தான் அவங்களை எப்பவுமே எதிரி மாதிரி பாக்குற. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு வானதி. யார் மேலயுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம நீ எப்படி அந்த வீட்ல வந்து வாழ்வ? பல வருஷமா அந்த வீடு வீடாவே இல்ல. இப்பதான் ஒரு மாதிரி குடும்பமாவே மாறி. உடனே அதுக்கு நிலானி தான் காரணம்னு நான் சொல்லல. அவங்களும் ஒரு முக்கியமான காரணம்னு தான் நான் சொல்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ இந்த மாதிரி எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வந்து அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு வானதி. இப்படி எல்லாம் யோசிச்சு பயப்படுறியா? நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு நம்ம எதிர்காலத்தை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ இப்பெல்லாம் பேசாத. சரி பாண்டி, நான் பேசல. நீ டென்ஷன் ஆகாத. நீ டே எவ்வளவு நல்லா இருந்துச்சு. கடைசியில ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சி சண்டை போடுற பத்தியா? சண்டை போடுற விஷயமா இது. என் வீட்ல எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அது நல்ல விஷயம் தானே வானதி. அதுலயும் ஒரு குறை சொல்றேன். நான் குறையெல்லாம் சொல்லல பாண்டி. சாதாரணமா தான் கேட்டேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் தப்பா சரி விடு. சாரி. நான் கேட்ட விதம் தப்பா இருந்துச்சோ என்னமோ. ஆனா நான் அப்படி நினைச்சலாம் கேட்கல. நீ தப்பா நினைச்சுக்காத. சாரி. நீ சாப்பிடு. சரி, நீ சாப்பிடு. சூப் சொல்லவா?